தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக மருத்துவர் விவேகன் இணைந்திருக்கிறார். டாக்டர் விவேகன், நீங்க இந்த ஆஞ்சியோகிராம் குறித்து பொதுமக்களுக்கு புரியும்படியாக விளக்கி சொல்லுங்க. ஆஞ்சியோகிராமுக்காக பரிந்துரை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். இது யாருக்கு செய்வாங்க, எப்படி செய்வாங்க, என்னத்திற்காக செய்வாங்க? வணக்கம், நான் டாக்டர் விவேகன் மனோகரன், இதயவியல் மருத்துவர், இருதய மருத்துவர், எம்எம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேங்க. இது ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஒரு டெஸ்ட் தாங்க. யூஸ்வலா இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ரத்த குழாய், எந்த ரத்த குழாய் அடைப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பண்றோங்க. நம்ம சுகர் பேஷண்ட், இல்ல பிபி பேஷண்ட், இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு நெஞ்சு வலி இருக்கும்போது இசிஜி அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவோம். எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு ஹார்ட்டோட ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த மூணுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இப்போ நெஞ்சு வலி கரெக்டா இந்த நெஞ்சு மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரியே ஒரு நெஞ்சு வலி இருக்கு, இல்ல இவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, சுகர்ல இந்த நெஞ்சு வலி இருக்காம இருக்கலாம், இல்ல பிபி ஜாஸ்தியா இருந்தாலும் மாரடைப்போட வந்திருக்கவங்க, நெஞ்சு வலியோட வந்திருக்கவங்களுக்கு இசிஜில இல்ல எக்கோல சில வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு இருக்கா இல்லையான்னு கண்டறியறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம்ங்கிறது. அது கை வழியாவும் பண்ணலாம், இல்ல தொட வழியாவும் பண்ணலாங்க. சரி, அப்படி அந்த ஆஞ்சியோகிராம் சிகிச்சை, அதாவது அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது அதற்கு மருத்துவமனையில் இத்தனை நாட்கள் இருக்கணும், இத்தனை மணி நேரம் இருக்கணும் அப்படின்ற ஏதேனும் கட்டாயம் இருக்கின்றதா? அந்த ஆஞ்சியோகிராம் முடிஞ்ச உடனே உடனடியாக அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? ஒரு கேஸ் டு கேஸ் பேசிஸ் மாறுங்க. சில பேருக்கு அது டே கேர் ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம். இப்போ கை வழியா பண்ணாங்க அப்படின்னா காலையில பண்ண பேஷண்ட்ஸை நம்ம ஈவினிங்கே அதுல ஒன்றும் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஈவினிங்கே மாலை பொழுதுல நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தாங்க வச்சிருக்கணும், அட்மிஷன் பண்ணிருக்கணுங்க. சரி, பிரச்சனை ஏதும் இல்லை என்றால் கூட நம்ம காலையில அந்த ஆஞ்சியோகிராம் செஞ்சோம்னா அது மாலை வரைக்கும் அவர்கள் அப்சர்வேஷன்ல இருக்கணும்ன்றதை தெரிவிச்சிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 4 to 6 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணுங்க. கையில பண்ணா, கால்ல பண்ணா ஒரு நாள் கண்டிப்பா அட்மிட் ஆகி அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. கையில இருக்கின்ற ரத்த நாளங்கள் அல்லது கால் தொடை பகுதியில் இருக்கின்ற ரத்த நாளங்கள் மூலமாக செய்யணும்ன்றது சொல்றீங்க. இசிஜில ஒரு மாறுபாடு இருக்கின்றது, இதய துடிப்புல இசிஜி எடுக்கும் பொழுது அதுல ஒரு மாறுபாடு இருக்கின்றது என்று நமது செய்தியாளர் ரமேஷ் தெரிவித்திருந்தார். அப்படி இசிஜில மாறுபாடு எந்த சூழ்நிலையில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர்? இசிஜில மாறுபாடுங்கிறது நம்ம ஹார்ட்டுக்கு மொத்தம் 3 ரத்த குழாய் இருக்குங்க. ரைட் சைடு வலது பக்கம் 1 இருக்கு, இடது பக்கம் 2 ரத்த குழாய் இருக்குங்க. இந்த 3 ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்கு, இப்போ 100% அடைப்பு இருக்குன்னா இசிஜில நம்மளுக்கு வேற மாதிரி தெரியும். அதுதான் அக்யூட் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். இல்ல இது கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது சில சமயம் இஸ்கிமியான்னு சொல்லுவோம். இன்ஃபாக்ஷன்ங்கிறது முழுசா அடைப்பாயிட்டு அந்த இருதய மேஜரா நம்ம பார்ப்போம்ல, நம்ம ஹார்ட் அட்டாக்கோட பேஷண்ட் வராங்க, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம். 100% ஏதாவது குழாயில அடைப்பு இருந்ததுன்னா அது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் பேரு. இதுவே இஸ்கிமியாங்கிறது ரத்த ஓட்டம் அதாவது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச், தேவைக்கு மசிலுக்கு தேவை ஜாஸ்தியா இருக்கு, பட் ஆனா அதுக்கு சப்ளை கொடுக்க முடியல அப்படின்னும் போது இஸ்கிமியான்னு சொல்லுவோம். ஸோ அதுல வேற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது இல்லாம ஹார்ட் ரிதம் சேஞ்சஸ் கூட இருக்கும் உங்களுக்கு, நார்மல் ரிதம், அப்நார்மல் ரிதம் அப்படின்ட்டு. சரி, பல்வேறு விஷயங்களை தெளிவாக விளக்கி சொன்னீங்க. அடிப்படையில் ஆஞ்சியோகிராம் என்பது ஒரு சோதனையாக தான் அவர்கள் செய்யவிருக்கின்றார்கள். இதயத்தில் ஏதேனும் அடைப்புகள் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சோதனையாக அந்த பரிந்துரையை தான் மருத்துவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று தகவலை வழங்கினீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி டாக்டர் விவேகன். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா, கேக்குறமா, கொஞ்சம் பரவாயில்லைமா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைப் வாட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டரை உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா?
லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளோ சேஃப்னா அதை வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. ஓ, இதோட இன்கிரீடியன்ட்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விற்க முடியுமா? அஃப்கோர்ஸ் எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.